Peter requires 50% to pass. அப்படின்னா என்னது? Pass requirement. Pass requirement எவ்வளோ? 50%. Pass requirement வந்து 50%. 50% மார்க் எடுத்தா தான் பாஸ். If he gets 280 marks, so Peter marks எவ்வளோ? Marks of Peter. Marks of Peter. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280 marks. அண்ட் ஃபால்ஸ் ஷார்ட். ஃபால்ஸ் ஷார்ட்னா என்ன அர்த்தம்னா இவங்க 20 மார்க்ஸ் பாஸ் ஆகுறதுக்கு கம்மியா எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க இன்னும் 20 மார்க்ஸ் அதிகமா எடுத்திருந்தாதான் நம்ம அவங்களால பாஸ் ஆயிருக்க முடியும். ஃபால்ஸ் ஷார்ட் அப்படின்னா என்னது? ஃபால்ஸ் ஷார்ட் பை 20 மார்க்ஸ்னா என்னது? 20 மார்க்ஸ் கம்மியா எடுத்துட்டாங்க. ஃபால்ஸ் மார்க்ஸ் ஃபால்ஸ் ஷார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்மியா நம்ம மார்க் எடுத்துட்டாங்க. அப்போ பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும்? பாஸ் ஆகிறதுக்கு 280 + 20. ஏன்னா இவங்க கம்மியா, அதாவது 280 + 20 மார்க்ஸ்க்கு கம்மியா எடுத்ததுனாலதான் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 280 + 20 is 300. 300 மார்க் அப்படின்றது என்னது? பாஸ் மார்க். ஆனா அவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க? 280 மார்க்ஸ். அதை நம்ம எப்படி கொடுத்திருக்காங்க? ஃபால்ஸ் ஷார்ட் பை 20 மார்க்ஸ். அப்படின்னா நீங்க 280 - 20 போட்டுறக்கூடாது, தப்பு. இப்ப நம்ம கொஸ்டின் என்னது? பாஸ் மார்க்குக்கு 20 மார்க் கம்மியா எடுத்துட்டாங்க. அப்ப பாஸ் மார்க் எவ்வளவு இருக்கும்? 300 மார்க் இருக்கும். அப்ப என்ன சொல்லிருக்காங்க? 50% தான் பாஸ் மார்க்னு கொடுத்து சொல்லிருக்காங்க. அப்போ 50% ஆஃப் த மார்க்ஸ் 300னா 100% ஆஃப் த மார்க்ஸ் எவ்வளவு இருக்கும்? 50 × 2 is 100. அந்த மாதிரி 300 × 2 will be 600. அப்போ total marks of the subject or maximum marks is equal to maximum marks is equal to 600. Clear? So 600 marksக்கு 300 marks என்னது? பாஸ் மார்க். ஆனா பீட்டர் எவ்வளவு எடுத்திருக்காங்க? 280 மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? 20 மார்க்ஸ் ஷார்ட் ஆஃப் 300. மேக்ஸிமம் மார்க் 600. 50% எடுத்தாதான் பாஸ். இதுக்கு 600க்கு 50% என்னது? 600ஓட half 300.